வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியாக கருவேப்பிலை சட்னி எப்படி நம்ம இன்றைக்கி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் வீட்டிலையே பெரிய கருவேப்பிலை செடியிலேருந்து நம்ம நல்ல கருவேப்பிலையாக உடச்சி எடுப்போம். இது மாதிரி கிளைகளை நம்ம உடச்சி எடுத்து தனித்தனியாக கொத்தெடுத்து இலையை மட்டும் உரி வச்சிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கட் பண்ண 5 பெரிய வெங்காயம், கட் பண்ண 4 தக்காளி, 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, 10லேருந்து 12 பூண்டு பல், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகா, ஒரு காஷ்மீர் மிளகா 1, உப்பு தேவையான அளவு, கடுகும் தேவையான அளவு, உடச்ச உளுந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம். இதில் 2லேருந்து 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே ஜீரகம் போட்டு வரமிளகாவையும் போட்டு இதோட பூண்டு பல்லையும் போட்டுக்கலாம். இப்போ இதை லேசாக ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ லேசாக ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நம்ம இதை லேசாக வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்க வேண்டாம், லேசாக வதக்கினாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை லேசாக வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் கருவேப்பிலை இதில் போட்டு அதையும் நம்ம லேசாக வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் லேசாக வதக்கியாச்சு. நம்ம இதை டாஸ் பண்ணி இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் போட்டு நம்ம லேசாக வதக்கிப்போம். சட்னிக்கு நம்ம எல்லாத்தையும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கினாலே போதும். பாருங்கள், எல்லாமே லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது மாதிரி நம்ம டாஸ் பண்ணி வதக்கிப்போம். இதோட கொத்தமல்லியும் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு பிரட்டி இதையும் லேசாக வதக்கிக்கலாம். நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இதை லேசாக வதக்கியாச்சு. இதை அப்படியே டாஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம இதை ஆற விடலாம். நல்லா ஆறினதுமே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை மூடி நம்ம இதை நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுமே கடுகு பொரிஞ்சதுமே உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தையும் போட்டு
கருவேப்பிலையும் போட்டு இதோட அந்த சட்னியில் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா கருவேப்பிலை சட்னி ரெடி. நீங்களும் இந்த கருவேப்பிலை சட்னியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.